ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நீங்கள் தம்ப்லைனில் பார்த்த மாதிரி நேற்று செபி கொண்டு வந்த இம்பார்ட்டன்ட் அண்ட் இம்பாக்டிங் ரூல்ஸை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செபி கொண்டு வந்த இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் டெடிகேட்டட் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக, அதாவது பிகினர்ஸுக்கு கூட ஈஸியாக புரியணுன்றதுக்காக சிம்பிளான லாங்குவேஜில் தான் நம்ம எப்போவுமே பேசியிருக்கோம். ஸோ இப்படி இருக்க நேற்று மறுபடியும் செபி பார்த்தீங்கன்னா புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ரூல் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டோட அலோகேஷன் சார்ந்தது. ஸோ அதனால இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இம்பாக்ட் பண்ணும். அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வந்து ரொம்பவே இம்பாக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம ஓவராலாக என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஈக்விட்டி கேட்டகரிஸ் என்னென்ன இருக்கு, அதே போல கரண்டா வந்து மல்டி கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க, அண்ட் புது செபி ரூல் வந்து மல்டி கேப் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடா என்ன சொல்லுது, அண்ட் இந்த செபி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பத்திலிருந்து எஃபெக்டிவா இருக்க போகுது, அண்ட் இந்த செபி ரூல்ஸ்னால மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல இருந்து, அதாவது மண்டேல இருந்து எப்படி இது இம்பாக்ட் இருக்க போகுதுன்றதை நம்ம டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் இல்லை மல்டி கேப் ஃபண்ட் எல்லாமே எப்படி வந்து கேட்டகரிஸ் பிரிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் இல்லை மிட் கேப் ஃபண்ட் இல்லை ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து பிரிப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னதுன்னா, ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன, அண்ட் இந்த பிரைஸை பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துப்போம். இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு 290 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் டாடா கெமிக்கல்ஸோட டோட்டல் ஷேர்ஸே பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 1 lakh ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 290 into 1 lakh தான் வந்து மார்க்கெட் கேபிட்டல், அதாவது 2.9 crores தான் வந்து மார்க்கெட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எல்லா ஸ்டாக்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலில் பொறுத்து சார்ட் பண்ணுவாங்க. அப்படி சார்ட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் 100 பொசிஷனில் வந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 100 ஹை மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஆர்டரில் 101 இருந்து 250 வரைக்கும் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து 251 இருந்து மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல்ன்றது அந்த ஸ்டாக்கோட ஷேர் ப்ரைஸும் மல்டிப்ளைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பொதுவாக கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது டே டு டே மாறாது. ஆனால் ஸ்டாக்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் கேபிட்டலும் வந்து டே டு டே மாறிக்கிட்டு தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து இந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல வந்து மினிமம் 80% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக இருக்கணும். அதே போல் மிட் கேப் ஃபண்ட் ஆர் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதில் வந்து மினிமம் 65% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸாக இருந்திருக்கணும், இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக இருந்திருக்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட லார்ஜ் கேப் ஃபண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், மிட் கேப் ஃபண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து மல்டி கேப் ஃபண்ட் என்னதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மல்டி கேப் ஃபண்ட்ன்ற பேர்லயே வந்து மல்டி கேப் அப்படின்னு இருக்குது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதில் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கலாம், மிட் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கலாம், அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ரூல்ஸ் படி பார்க்குறப்போ மல்டி கேப் ஃபண்ட்னா மினிமம் 65%ன்றது ஈக்விட்டியில் இருக்கணும், அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இருக்கணும். அண்ட் ரெஸ்ட் 35% பார்த்தீங்கன்னா டெப்ட்லையோ இல்லை கோல்டுலையோ இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 65% ஈக்விட்டி போர்ஷனில் வந்து லார்ஜ் கேப்பில் இவ்வளோ தான் போடணும், மிட் கேப்பில் இவ்வளோ தான் போடணும், ஸ்மால் கேப்பில் இவ்வளோ தான் போடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கேட்டகரைசேஷனும் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற மல்டி கேப் ஃபண்டோட டெஃபினிஷன். ஸோ இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டோட லார்ஜ் கேப், மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை பற்றியும் பார்த்தோம், ப்ளஸ் மல்டி கேப்போட கரண்ட் டெஃபினேஷனும் பார்த்தோம். இப்போ செபி கொண்டு வந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கேப் ஃபண்டோட டெஃபினேஷனை மாற்ற போகுது. ஸோ அப்படி என்ன ரூல்ஸ் வந்து மல்டி கேப் ஃபண்டில் செபி கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். செபி வந்து மல்டி கேப் ஃபண்ட் ரிலேட்டடாக 2 ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்டாக இருக்கணும்னா மினிமம் 75%ன்றது ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரண்ட் மல்டி கேப் ஃபண்டோட டெஃபினேஷன் பார்க்குறப்போ மினிமம் 65% வந்து ஈக்விட்டியில் இருந்தால் போதுன்ற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த டெஃபினேஷனை வந்து மாற்றி மினிமம் 75%ன்றது ஈக்விட்டியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்ட் வந்து மினிமம் 25% வந்து ஈச் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் 25%ன்றது லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இருக்கணும், அதே போல மினிமம் 25%ன்றது மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இருக்கணும், அதே போல மினிமம் 25%ன்றது ஸ்மால் கேப்லயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரண்ட் ரூல் படி பார்க்குறப்போ 65% ஈக்விட்டியில் இருந்தால் போதும். ஆனால் லார்ஜ் கேப்ல எவ்வளோ இருக்கணும், ஸ்மால் கேப்ல எவ்வளோ இருக்கணும், இல்லை மிட் கேப்ல எவ்வளோ இருக்கணும்ன்ற டெஃபினேஷன்லாம் இல்லை.
ஆனால் இப்போ வந்து அந்த டெஃபினேஷனை கொண்டு வந்து மினிமம் இந்த கேட்டகரிஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா 25% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செபியோட புது ரூல் டெஃபினேஷன் படி மல்டி கேப் ஃபண்டாக இருக்கணும்னா மினிமம் 75%ன்றது ஈக்விட்டியில் இருக்கணும். அந்த 75%லே மினிமம் 25%ன்றது லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இருக்கணும். அண்ட் ரெஸ்ட் 25% வேணும்னா டெப்ட்லையோ இல்லை கோல்ட்லையோ இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த செபி ரூல்ஸ்னால என்ன இம்பாக்ட் வரப்போகுதுன்னு யோசிக்கலாம். அதோட இம்பாக்ட் புரிஞ்சுக்கணும்னா இப்போ கரண்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட மல்டி கேப் ஃபண்ட்ஸில் எவ்வளோ போர்ஷன்ஸ் வந்து லார்ஜ் கேப்பில் போடுறாங்க அண்ட் எவ்வளோ போர்ஷன் வந்து மிட் கேப்பில் போடுறாங்க அண்ட் எவ்வளோ போர்ஷன் வந்து ஸ்மால் கேப்பில் போடுறாங்கன்றது பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து இதோட ஆக்சுவல் இம்பாக்ட்ன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த இமேஜில் இருக்கிற ஃபண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம இந்தியாவில் இருக்கிற மல்டி கேப் ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்கீம் நேம் அப்படின்ற காலமில் வந்து மல்டி கேப் ஃபண்ட்ஸோட நேம்ஸ் இருக்கும். அடுத்த காலம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், ஏயுஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏயுஎம்னா என்னதுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ மணி டோட்டலாக இன்வால்வ் ஆயிருக்குன்றது தான் வந்து இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லும். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் கேட்டகரின்றது ஓவராலாக இருக்கிற மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜை குறிக்குதுன்றது. அதாவது இங்கே இருக்கிற 16 மல்டி கேப் ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,42,000 crores வருது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டான கொட்டாக் ஸ்டாண்டர்ட் மல்டி கேப் ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 29,361 crores இருக்குது. ஸோ இந்த 29,361 crores அவுட் ஆஃப் டோட்டல் 1,42,000 crores-ல 21.6% குறிக்குது. ஓகே, அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்த காலம்ஸில் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்குது. இது எதை குறிக்குதுன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே போல ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றத குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டோட்டல் ஏயுஎம் பார்த்தீங்கன்னா 29,361 crores இருக்குது. இந்த 29,361 crores-ல 74.3% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் 18.8% வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே 1% மட்டும்தான் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக பார்க்குறப்போ கடைசி பாருங்க டோட்டல் மல்டி கேப் கேட்டகரியில் வந்து 1,42,267 crores இருக்குது. இந்த 1,42,267 crores-ல 66.6% வந்து லார்ஜ் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே 17.3% வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே 9.1%ன்றது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் செபி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மல்டி கேப் ஃபண்டில் மினிமம் 25%ன்றது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இருக்கணும், 25%ன்றது மிட் கேப் ஸ்டாக்ஸில் இருக்கணும் அண்ட் 25%ன்றது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ மல்டி கேப் ஃபண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் செபியோட மினிமம் ரிக்வயர்மெண்ட் அதாவது 25% ரிக்வயர்மெண்ட்ன்றது லார்ஜ் கேப்ல மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிட் கேப் கேட்டகரிலையும் அதே போல் ஸ்மால் கேப் கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா செபி சொன்ன 25%ன்றது இவங்க மீட் பண்ணலை. அதாவது மிட் கேப்ல பாத்தீங்கன்னா 17.3% தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா செபி என்னவோ மிட் கேப்லயும் 25% மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா 9.1% தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா செபி என்னவோ 25% மினிமமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை விற்று மிட் கேப் ஸ்டாக்ஸையும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸையும் வாங்கணும். ஸோ இப்படி அவங்களோட மினிமம் ரிக்வயர்மெண்ட் அதாவது மிட் கேப் போர்ஷன்லையும் அதே மாதிரி ஸ்மால் கேப் போர்ஷன்லையும் மினிமம் 25% அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாக்ஸை வந்து அவங்க லார்ஜ் கேப்லேருந்து விற்று இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இது ரிலேட்டடாக என்ன பண்ண போகிறாங்க அண்ட் எப்பத்துலேருந்து பண்ண போகிறாங்கன்றதை நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து ஸ்மால் கேப்பில் ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு லார்ஜ் கேப்பில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம ரீசன் பார்க்கலாம். ஓகே, பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கேப்னா எந்த கேட்டகரிலாம் எவ்வளோனா அவங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ வந்து அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக ஆகுதோ அப்போ மோஸ்ட்லி அவங்க வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அண்ட் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே போல் மார்க்கெட் வந்து விழப்போகுது அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்பயும் வந்து லார்ஜ் கேப்பில் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் கம்மியாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதோட முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக ஃபால் ஆகும். அதுவே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபால் ஆகாது. அதே போல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீடீம் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சாங்கன்னா அப்போ அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே செல் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருந்தால் ஓரளவுக்கு அந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து லாஸில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லாஸை வந்து புக் பண்ண வேண்டியதாக வரும்.
அதுவே அவங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக லார்ஜ் கேப்ல இருந்ததுன்னா மோஸ்ட்லி லார்ஜ் கேப்ஸ் எல்லாமே லிமிடெட் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி அவங்களுக்கு தரதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, கரண்ட்டாக மல்டி கேப்போட அலோகேஷனில் ஏன் லார்ஜ் கேப்பில் அதிகமாக இருக்குது அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் கம்மியாக இருக்குன்ற ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த செபியோட ரூல்ஸ் என்னைக்கிலிருந்து எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த செபியோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா January 31st 2021 இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி January 31st 2021 இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா எந்த நாளோட மார்க்கெட் கேபிட்டலை பேஸ் பண்ணி இந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து லார்ஜ் கேப் அண்ட் இந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் மிட் கேப் அண்ட் இந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து ஸ்மால் கேப் அப்படின்றது பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்றப்ப சொல்லியிருக்கோம் மார்க்கெட் கேபிட்டல்ன்றது ஒவ்வொரு நாளுக்குமே அவங்களோட ஷேர் பிரைஸை பொறுத்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா AMFI அவங்க ரிலீஸ் பண்ணுற டேட்டா வந்து ரெஃபர் பண்ணணும். அதாவது AMFI அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா. இவங்க வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி இதுதான் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், இதுதான் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் இதுதான் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா December 31st 2020 அன்னைக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த ஷேர் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததோ அந்த ஷேர் பிரைஸை யூஸ் பண்ணி மார்க்கெட் கேபிட்டல் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்படி மார்க்கெட் கேபிட்டல கேல்குலேட் பண்ணி ஷார்ட் பண்ணி அதில் வர ஃபர்ஸ்ட் 100 ஸ்டாக்ஸ் தான் வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து மிட் கேப்னு சொல்லுவாங்க. 251லேருந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பிரித்து எப்போ வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் January 2021 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கே நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, 31st December 2020 டேட்டா வச்சு ஸ்டாக்ஸோட கேட்டகரிஸை பிரிப்பாங்க. அப்படி பிரித்த கேட்டகரிஸை பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் January 2021 பண்ணுவாங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மல்டி கேப் ஃபண்டோட அலோகேஷனை 31st January 2021 இந்த புது செபி ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றணும். ஆனால் அதுக்காக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து January ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த AMFIயோட டேட்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இல்லை மிட் கேப் ஸ்டாக்ஸ் இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லிஸ்ட்டுக்கும் January ஃபர்ஸ்ட் வீக்ல அனௌன்ஸ் பண்ணுற லிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்க போகிறதில்ல. மோஸ்ட்லி அந்த ஷார்ட் பண்ணுற கேட்டகரிஸில் பார்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் வேணும்னா கேட்டகரிஸில் மாறலாம். அதாவது 101லேருந்து 250 வரைக்கும் நம்ம வந்து மிட் கேப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இதில் வேணும்னா ஒரு 225லேருந்து 250 வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்மால் கேப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே போல் இப்போ இருக்கிற 251லேருந்து 275 வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து வேணும்னா மிட் கேப்புக்கு வரலாம். ஸோ இப்படி பார்டரில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ் வேணும்னா கேட்டகரிஸ் மாறலாம். மற்றபடி கேட்டகரிஸில் அந்த அளவுக்கு பெரிய சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட அலோகேஷனை மாற்றுறதுக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸையும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸை பார்த்தோம், கரண்டாக இருக்கிற மல்டி கேப்போட டெஃபினேஷனை பார்த்தோம் அண்ட் செபி கொண்டு வந்த புது ரூல்ஸை பார்த்தோம். அண்ட் இந்த செபியோட ரூல்ஸ் வந்து எப்படி மல்டி கேப் ஃபண்ட்ஸில் இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு பார்த்தோம். அண்ட் இது எப்படி ஸ்டாக்ஸில் இம்பாக்ட் இருக்க போகுதுன்றதை பார்த்தோம். அண்ட் எப்பத்துலேருந்து இது எஃபெக்டிவாக இருக்க போகிறதுன்றதையும் பார்த்தோம். இப்போ வந்து இந்த சேஞ்சஸோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மினிமம் 25% எல்லா கேட்டகரியிலையும் மீட் ஆகிற அளவுக்கு. அப்படி பார்க்குறப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் மல்டி கேப் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 1,42,267 crores வந்து டோட்டல் மல்டி கேப் ஃபண்ட்ஸில் இருக்குது. இதில் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9.1% மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்மால் கேப்பில் மினிமம் 25% ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணணும்னா இன்னும் 16% இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி 16% ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 16% ஆஃப் இந்த 1,42,267 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,762 crores வரும். அண்ட் இந்த 22,762 crores இந்த 4 to 5 monthsல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ நினைச்சு பாருங்க ஸ்மால் கேப்ல வந்து எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது இந்த 4 to 5 monthsல. அண்ட் அதே போல மிட் கேப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 to 8% வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நெக்ஸ்ட் 4 to 5 monthsல வரப்போகுது. ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட மல்டி கேப் ஃபண்ட்ஸை வந்து செபி ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா, அது என்ன செபி ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா அப்போ வேற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. மல்டி கேப் ஃபண்டா இருந்தா தானே எல்லா கேட்டகரியிலையும் 25% மினிமம் இருக்கணும். ஸோ அப்போ சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணலாம்னா அவங்களோட மல்டி கேப் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸா மாத்திக்கலாம். அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்டா இருக்கணும்னா மினிமம் 80% லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இருந்தா போதும்.
ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே ஹைலைட் பண்ண சில ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் த 80% இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி ஃபண்ட், மோத்திலால் ஆஸ்வால் மல்டி கேப் 35 ஃபண்ட், அதே போல் ஆக்சிஸ் மல்டி கேப் ஃபண்ட், இவங்க எல்லாமே சிம்பிளாக வந்து மல்டி கேப் கேட்டகரியிலேருந்து லார்ஜ் கேப் கேட்டகரியை மாற்றிக்கலாம். ஸோ அப்போ எந்த ஒரு செல்லிங்கும் இருக்காது, எந்த ஒரு பையிங்கும் இருக்காது. அதுவே வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து செபி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த 25% மினிமம்ன்றது ஒரு 10 to 15% சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். வேற எந்த ஆப்ஷன் இருக்கலாம்னா அந்த மல்டி கேப் ஃபண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற அமௌண்ட் எல்லாமே எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடலாம். ஆனால் மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா பேரளவுக்கு மல்டி கேப்பாக இருந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்களோட கேட்டகரியை மாற்றிப்பாங்க. இல்லைனா செபி ரூல்ஸ் படி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிட்டு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் டாப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ட்ரேடிங் செஷன்ல இருந்து இதோட இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்கும், அதாவது நெக்ஸ்ட் மண்டேல இருந்து இதோட இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், அதே போல் மிட் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் பர்டிகுலராக ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரேலி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செபி வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று அப்பப்போ கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான், இம்பாக்ட் என்னவோ இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு இது ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் ஃபார் லாங் டேர்ம்னு சொல்லலாம். ஏன்னா செபி வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பர்சனல் கெயின்ஸும் இல்லை. ஆனால் இது எல்லாமே வந்து லாங் டேர்முக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை செட் பண்ணும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணி எல்லாமே லார்ஜ் கேப்ல இருந்து ஸ்மால் கேப்புக்கு இப்போ ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். மிட் கேப்லையும் பையிங் இருக்கும், ஆனால் ஸ்மால் கேப்ல இருக்கிற பையிங் அளவுக்கு இருக்காது. ஏன்னா எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ரிச் ஆர் கெட்டிங் ரிச்சர், புவர் ஆர் கெட்டிங் புவரர்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் ஸ்டாக் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவே ஸ்மால் கேப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இக்னோர் தான் பண்ணாங்க. 2017 வந்த ரேலி தான் பார்த்தீங்கன்னா கடைசி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட ரேலின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த செபி ரூல்ஸ்னால மறுபடியும் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட வேல்யூ வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல் மல்டி கேப்போட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மல்டி கேப்னா என்னது, எல்லா கேப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மல்டி கேப்ஸ் இல்லை எல்லா மல்டி கேப்ஸுமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பெரும்பாலும் ஸ்மால் கேப்ஸை வந்து ரொம்பவே இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா கேட்டகரியிலுமே மினிமம் 25% மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னது கரெக்டான மல்டி கேப்போட டெஃபினேஷனாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு அந்த மினிமம் பர்சன்டேஜை 25% இல்லாமல் ஒரு 10% ஆர் 15% வரைக்கும் எல்லா கேட்டகரியிலுமே மினிமம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தா இன்னும் இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்கும். ஏன்னா பொதுவாக மல்டி கேப்பில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருந்து ரிவார்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து மினிமம் 25% எல்லா கேட்டகரியிலும் மெயின்டைன் பண்ணியே ஆகணுன்றதுனால இனி மல்டி கேப் ஃபண்டோட ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து ஆஸ் எ இன்வெஸ்டராக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு ஓரளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 மந்த்ஸ்லையோ இல்லை 4 மந்த்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்ட் ஆகி கொஞ்சம் கம்மியாச்சுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அண்ட் அது லாங் டேர்முக்கு தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுறலாம். ஆனால் ஷார்ட் டேர்முக்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா, அதாவது 2 to 3 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அண்ட் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த சுச்சுவேஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் எடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா வேணா நீங்கள் செல் பண்ணுறது ஓகேவா இருக்கலாம். அண்ட் நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட் ஸ்டாக்ஸில் அதிகமாக பண்ணதில்லை. என்னோட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி போன வாரத்தில் சொன்ன மாதிரி நான் ஐடிசி வாங்கியிருக்கேன், டாடா கெமிக்கல்ஸ் வாங்கியிருக்கேன், ஃபெடரல் பேங்க் வாங்கியிருக்கேன். இதில் டாடா கெமிக்கல்ஸும் ஃபெடரல் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மிட் கேப் கேட்டகரியில் வரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி அதில் இம்பாக்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் 2 to 3 மந்த்ஸுக்கு நான் கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் ஐடிசி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 190க்கு போச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகலான்னு பார்க்குறேன். இல்லைனா கால் ஆப்ஷனை செல் பண்ணி அதோட ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அண்ட் ஒருவேளை ஐடிசி இன்னும் கீழே விழுந்ததுன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 160க்கு போச்சுன்னா மறுபடியும் வந்து நான் ஆவரேஜ் பண்ண பார்ப்பேன். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்களும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு டெசிஷன் எடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓவரால் தமிழ் யூடியூப் சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பங்கு சந்தை தான் மல்டி கேப் ஃபண்ட் ரிலேட்டடாக செபியோட புது ரூல்ஸை வந்து டெடிகேட்டடாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸோட வீடியோ போட்டிருக்கணும்.
பட் இந்த செபியோட ரூல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் இம்பாக்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ன்றதுனால இதை பற்றி அப்லோட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோக்கு எதிர்பார்த்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா எங்களை மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.